ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க்னா என்ன, அது மூலயமா நமக்கு எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய மக்களுக்கு வங்கியை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு வங்கியை பற்றி தெரியறதில்ல. அவங்க ஜஸ்ட் எல்லோரும் சொல்கிறனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட பயன்கள் யாருக்குமே தெரியறதில்ல. அதில் எப்படி பணம் சேமிக்கிறது, அதாவது எந்த வகையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி தனித்தனியாக அவங்களோட சூழ்நிலைக்கு எப்போ பணம் போட்டுக்கலாம், எப்படி அக்கௌண்ட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது சாதாரண மக்கள் வேலைக்கே போகல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, மனைவி வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கொண்டு வர பணத்தை அவங்க வீட்டில் சேமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது மூலயமா பண்ணுறது சேமிப்புறக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கு வேண்டி ஒரு அக்கௌண்ட் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமே இல்லைங்க, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு லோன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் இருக்குது, வண்டி வாங்குறதுக்கு லோன் இருக்குது. இப்போ பணம் போட்டு அந்த மூலயமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் டெபாசிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதமாக கிடைக்கிற பணத்தை போடுறதுக்கு உங்களுக்கு தனியாக டெபாசிட் இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அது இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும், எனக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அதை சரி பார்க்கறதுக்கு அந்த சமயத்தில் என்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம், அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு சேஃப்டிக்கு வேண்டி உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறீங்க அப்படின்னு பர்சனல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும். உங்களுக்கு நீங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு பணம் உங்களுக்கு சம்பாதிக்க முடியாத காலத்தில் உங்களுக்கு பணம் வேணும், அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. இது மொத்தத்தையும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றினில் மிதந்து வரும் கணிதம். இன்றைய சேமிப்பில் கணிதம் பகுதி 41 தொழில் முனைவோர்களுக்கான சேமிப்பு மற்றும் பணம் பரிமாற்றம் குறித்த வங்கி சார்ந்த கணிதம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. கணிதம் சார்ந்த வங்கியின் பங்களிப்பு பற்றி விவரித்து பேச இருப்பவர் வங்கி ஊழியர் எஸ். தன்யா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம வங்கி மூலியமாக நமக்கு வேறு பயனை பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது சாதாரண மக்களுக்கு சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். அது தெரியாதவங்களுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதில் இருக்குது ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டிஜிஎஸ்னால் சீக்கிரம் போயிடும், நெஃப்ட்னா ஒரு 2 hours 3 hours கழிஞ்சு போகும். இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அதாவது ஒரு பேங்க், இப்போது ஒரு வங்கியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதிலிருந்து பணத்தை இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், இன்னொரு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புறது தான் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட். ஆர்டிஜிஎஸ்னு என்ன, நெஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அதுதான் ஆர்டிஜிஎஸ். நெஃப்ட்னா என்ன, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் ஆர்டிஜிஎஸ்க்கும் நெஃப்ட்டுக்கும் உள்ள ஃபுல் ஃபார்ம்.
இது நமக்கு தேவையில்லை, அதுக்கான பயன் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ ஆர்டிஜிஎஸ்னால் என்னென்னா 2 lakhs, அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அனுப்பணும்னா ஆர்டிஜிஎஸ் அனுப்புவோம். 2 லட்ச ரூபாய்க்கு கீழே அனுப்பணும்னா நெஃப்ட் அனுப்புவோம். ஆர்டிஜிஎஸ்னால் உடனே போயிடும், நெஃப்ட்னா 2-3 மணி நேரம் கழிஞ்சு போகும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அது எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனுப்புறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அனுப்பணும், இப்போ எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தொழிலில் நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். ரெண்டில் எது வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, வேறு ஊரில் இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வர்றதுங்கிறது இந்த காலத்தில் சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா நம்ம நிறைய கொள்ளையெல்லாம் பார்க்குறோம். நம்ம பணம் அங்கே போய் அவங்ககிட்டருந்து பணம் வாங்கிட்டு வர்றது வந்து அதை வீட்டுக்கு பத்திரமா சேர்க்குற அந்த ஒரு டென்ஷன், அப்புறம் இங்கேருந்து போகிற ட்ராவலிங் டைம், இதெல்லாம் மிச்சம் பண்ணுறக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் இது. அதுக்கு முக்கியமாக நமக்கு வங்கியில் அக்கௌண்ட்டு வேணும். அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு செக் புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த செக்கை வச்சுட்டு நீங்கள் பணம் அனுப்பலாம். முதல்லலாம் செக்கு வேண்டாம், டைரெக்டாக பணத்தை செலுத்தி அனுப்பலாம். இப்போ அப்படி கிடையாது. எது அனுப்புறதா இருந்தாலும் 10,000 ரூபாய் அனுப்புறதா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் அனுப்புறதா இருந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அனுப்ப முடியுமா இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் அனுப்ப முடியும். இப்போ அக்கௌண்ட்லேருந்து அனுப்பும்போது உங்களுக்கு ஏதாவது சார்ஜ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து அக்கௌண்ட்டை பொறுத்து இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல 500, அதாவது 1000, தட் மீன்ஸ் ஜென்ரல் அண்ட் ப்ரிவிலேஜ். இந்த ஜென்ரல் அண்ட் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாறுபடலாம். இப்போ ஜென்ரல் அக்கௌண்ட்டில் மேபி உங்களுக்கு 58 rupees வரலாம், ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 58. அதாவது ஒவ்வொரு அமௌண்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 10,000 ரூபாய் அனுப்புகிறீங்க, அந்த 10,000 ரூபாய் பொறுத்து 50,000 பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக மாறுபடலாம். அது உங்களுக்கு அந்த சார்ஜுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு 8 லட்சம் பக்கம் போனோம், லட்சத்துக்கு போனால் தான் உங்களுக்கு 56 அந்த மாதிரிலாம் வரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிரும். இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக வேணும் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக வேணால் இருந்துக்கலாம். அந்த அக்கௌண்ட் நம்பர், அதாவது அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் IFSC கோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அது வந்து ஒவ்வொரு பேங்க்கான அடையாளம். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச் என்ன பிரான்ச்சு அப்படின்னு நம்ம வந்து வாயில் சொல்லிடலாம். ஆனால் அது வந்து அனுப்பணும் அப்படின்னா இது அனுப்புறதுக்கு ஒரு கோடு இருக்குது, ஒரு கோடு வேர்ட், அதுதான் வந்துட்டு IFSC கோட். அந்த IFSC கோட் வச்சு நம்ம அனுப்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட IFSC கோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே உங்கள் பாஸ்புக்லேயே வந்துடும். நீங்கள் அது கவலை எங்கேயோ போய் கேட்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்கவும் செய்யலாம். இப்போ அந்த IFSC கோடு, இந்த அக்கௌண்ட் நம்பரு, ஊர், அதாவது யார் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர், அந்த ஊரோட பேர், அதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும். அதே வந்து இங்கே பேங்க்கில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் அனுப்புகிறீங்களோ அதை வந்து ஒரு செக்குலேயே எழுதிட்டு கொடுத்துட்டு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் இருக்கிறவங்க அந்த பணத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து, அதாவது நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் IFSC கோடை யார் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அங்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சிருவாங்க. இப்போ RTGS அதுக்கு டைமிங் இருக்குது. எல்லா நேரத்துலையும் அனுப்புவான்னு கேட்டால் அனுப்ப முடியாது. அதாவது சாதாரண மக்களுக்கு நமக்கு வந்து இந்த இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத பட்சத்தில் பேங்கிங் டைமில் தான் அனுப்ப முடியும். அதாவது நெஃப்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கு 6 மணி வரைக்கும் அனுப்பலாம், RTGSங்கிறது 4 மணிக்குள்ளே தான் அனுப்ப முடியும். அதனால் எந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பணுமோ அந்த டைம் வந்து பேங்க்கில் கொண்டு போய் யாருக்கு அனுப்பணுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடுவாங்க. இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ அதாவது உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் வேறு பிரான்ச், அதாவது கிளையில் அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூரில் அக்கௌண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து நாமக்கல்லில் அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் 2 பேத்துக்கும் ஒரே பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் பிரான்ச் மட்டும் உங்கள் 2 பேத்துக்கும் வேறு இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதே மாதிரி செக்கு வேணும். ஆனால் அவங்க அதாவது ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறனால பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு, அந்த பேங்க்கோட, அதாவது அந்த பிரான்ச்சோட
ஒரு ஃபுல் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் எழுதிட்டால் போதும். அதாவது உங்கள் பேங்க், அதாவது நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் ஒரு பேங்க்கில் இருக்கீங்க, அதே பேங்க்கோட கிளை வந்து உங்களுக்கு நாமக்கல்லில் இருக்குது. அப்போ அந்த நாமக்கல் கிளையோட அக்கௌண்ட் நம்பரை எழுதி அவங்களோட பேரை எழுதி அதை ஒரு ஸ்லிப்பில் ஃபில் பண்ணி அதே உங்களுக்கு செக்கு வச்சு நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு உடனடியாக 10 நிமிஷத்துலேயே உங்கள் பணம் அவங்க இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். வேறு ஏதாவது பேங்க்கோட இதுக்கு அனுப்பணுன்னா மட்டும்தான் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு. அது இல்லாத பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டை உங்கள் பேங்க்கில் இருக்கிற வேறு ஏதாவது பிரான்ச்சில் அனுப்பணும்னா அதுக்கு ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே போதும். இதுதான் வந்து ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு. இன்னொன்று, எனக்கு வந்து இப்போ பணம் கொடுக்குற ஆளோட அக்கௌண்ட் நம்பர்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து அது கேட்கவும் எனக்கு எப்படி கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரிலங்க, எனக்கு பணம் வேணால் கொடுக்க சொல்கிறாங்க, அது இப்படிங்க பண்ணுறது அப்படின்னா அதுக்கு டிடி எடுக்கலாம். இல்லைனா உங்கள் செக் இருக்கு இல்லையா, உங்களுக்கு செக் கொடுத்துருப்பாங்களா, அது கூட கொடுக்கலாம். உங்கள் செக்கில் ஒரு டேட் போடுவீங்க, அந்த டேட்லேருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த செக்கு செல்லும். ஒரு செக் புக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த செக் புக்கை எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த செக் புக்கில் இருக்கிற டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்லேருந்து அந்த செக்கு வந்து யாருக்கு கொடுக்குறீங்களோ அது வந்து 3 மாதம் தான் செல்லும். அப்போ 3 மாதம் செல்றதுக்குள்ளே அவங்க அதை போட்டு எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து எப்படி கொடுக்கலான்னு மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை கையில் கொடுக்க விரும்பலை, நீங்கள் வந்து பணமாக கொடுக்க விரும்பலை, செக்கு மூலியமாக கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செக்கில் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க பேர் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா போதும். இல்லை நான் வந்து செக்கெல்லாம் இங்கேருந்து கொடுக்க முடியாதுங்க, இங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அக்கௌண்ட் மூலியமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிடி எடுக்கலாம். அதாவது டிமாண்ட் டிராஃப்ட். டிடி எப்படி எடுக்கிறது? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து செக் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பணமாக கட்டி எடுத்துக்கலாம். பணமாக கட்டி எடுக்கணும்னா 20,000 வரைக்கும் டிடி எடுத்துக்கலாம் பணமாக கட்டி. அதாவது சாதாரண உங்கள் அக்கௌண்ட்டே இல்லை அந்த பேங்க்கில் டிடி எடுக்கணும், உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் டிடி எடுக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். அக்கௌண்ட் இல்லைனாலும் டிடி எடுக்கலாம். 20,000 வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா டிடி எடுக்கலாம். 20,000க்கு மேலேனா உங்களுக்கு பேன் கார்டு இருக்கணும். 50,000 வரைக்கும் பேன் கார்டு இருக்கணும். 50,000க்கு மேலே புஷ்னா கம்பல்சரி உங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கட்டி செக்கு மூலியமாக தான் டிடி எடுக்க முடியும். அது முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 20,000க்கு டிடி எடுக்கிறீங்க, யாருக்கு எடுக்கணுமோ அந்த பேர், அவங்க ஊர், அது மட்டும் இருந்தால் போதும், டிடி எடுக்கலாம். இந்த டிடியை கொண்டு போய் நீங்கள் யாருக்கு இப்போ வந்து அதில் ஒரு பேர் எழுதியிருப்பீங்க, அந்த பேர் ஒருத்தருக்கு நீங்கள் அந்த டிடியை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிடியை எடுத்துகிட்டு போய் அவர் பேங்க்கில் கொடுத்து பணம் வாங்கிப்பார். அது எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிடியை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த டிடி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 20,000 வரைக்கும் யார் வேணால், உங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் போய் எடுத்துக்கலாம். இப்போ 50,000 வரைக்கும் பேன் கார்டுன்னு ஒன்று அப்படியே சொல்லியிருந்தேன். போன எபிசோடில் பேன் கார்டை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த பேன் கார்டை வச்சு நீங்கள் 50,000 வரைக்கும் டிடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட் மூலியமாக உங்களுக்கு செக் புக் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த செக்கு மூலியமாக தான் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, செக்கு மூலியமாக டிடி எடுக்கிறதுக்கு சார்ஜ் கிடையாது. அதுவே வந்து நீங்கள் தனியாக பணம் கட்டி எடுக்கிறதா இருந்தால் சார்ஜ் வரும். அது வந்து ஒவ்வொரு வங்கியை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு வங்கியில் 70 ரூபா இருக்கலாம், 60 ரூபா இருக்கலாம், 40 ரூபா எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வங்கி அமௌண்ட்டை பொறுத்து மாறுபடும், அதுக்கு சார்ஜ் வரும். அதுவே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு செக்கு மூலியமாக எடுக்கிறதா இருந்தால் சார்ஜ் வராது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செக்கு கொடுக்குறீங்க, இந்த டிடி கொடுக்குறீங்க, அது எப்படி பணம் வாங்குறது? பணத்தை நாங்கள் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பார்த்துட்டோம், பணத்தை எடுத்துட்டோம்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த டிடி செக்கெல்லாம் கொடுக்கும்போது எப்படி பணம் எடுக்க முடியும்? இந்த செக்கு கொடுத்தா நம்ம செக்கு பேர் எழுதிக்கிறப்ப எழுதிக்கலாம். அதில் வந்து அக்கௌண்ட் பேயின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த செக்கு வந்து அக்கௌண்ட் மூலியமாக தான் போகணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு செக் இருக்குன்னா அது மேலே அக்கௌண்ட் பேயின்னு எழுதியிருக்கலாம், இல்லை 2 கோடு போட்டிருப்பாங்க, சிமிலராக 2 கோடு போட்டிருப்பாங்க. இந்த 2 கோடு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 2 கோடு போட்டிருந்தா அது பேர் அக்கௌண்ட் பேய், அதாவது அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கணும்னு அர்த்தம். டிடி கம்பல்சரி அக்கௌண்ட்டில் தான் கொடுத்தாகணும், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும்னு வரும். இது எப்படி பண்ணுறதுங்க, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு எப்பயாவது டிடி வருது, யாராவது உங்களுக்கு டிடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரின்னு, அதாவது பணத்துக்கு பதிலாக உங்களுக்கு 10,000 யாராவது கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 10,000 போல ஒரு பேப்பரில் டிடி அப்படின்னு எழுதியிருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது செக் மாதிரி இருக்கும். இது என்னங்க பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயாவது அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்குக்கு போங்க, போய் அந்த டிடியை கொடுங்க. அந்த டிடியை கொடுத்துட்டு அந்த டிடியை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் நம்பரை ஒரு ஸ்லிப் இருக்கும் எழுதி, அந்த டிடி நம்பரு எல்லாம் எழுதி அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதையே 2 நாளில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் அங்கே அனுப்பி அங்கேருந்து அவங்களோட சர்வீஸ் பிரான்ச்சுக்கு போய் சர்வீஸ் பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு டிடி. அதாவது நீங்கள் உடனே பணம் கிடைக்காது, 2 நாளில் பணம் கிடச்சிரும்.
அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்கள் அக்கௌண்ட், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வேறு கிளையோடலேருந்து கொடுத்தாங்கன்னா உடனே கிடச்சிரும். வேறு ஏதாவது பேங்க்கோடது கொடுத்தாங்கன்னா 2 நாள் ஆகும். ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை அதில் பணம் இல்லை அப்படின்லாம் இருந்தால் ரிட்டன் ஆயிரும். அந்த ரிட்டன் சார்ஜும் உங்களுக்கு பிடிப்பாங்க. ஒரு பணம்லாம் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த டிடியை கிளியர் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் உங்களுக்கு டிடியும் செக் கிளியரிங்கும். டிடி செக் கிளியரிங்கும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக செக்கை கொடுத்து வாங்குறீங்க. அது வேறு பேங்க்கோட செக்காக இருந்ததுன்னா நம்ம பேங்க்கில் கொண்டு வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு கிளியர் பண்ணி வந்துடும். அதுக்கு எதுக்கு 2 நாளில் கொடுக்குறீங்க, உடனே கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். 2 நாள் எதுக்கு கொடுக்கணுன்னா, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது, உறவு இருக்காது. அது உறவு நாம் டிடி வந்ததுக்கப்புறமா அந்த டிடியை அவங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரி இருக்கா, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா எல்லாம் செக் பண்ணி அங்கேருந்து அவங்க ஓகேன்னு சொல்லி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பணம் இங்கே அனுப்புவோம். அவங்க அங்கேருந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க, நாங்கள் இங்கேருந்து டெபிட் பண்ணிக்குவோம். இதுதான் செக் கிளியரிங்க்கு உள்ள வித்தியாசம். ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டுங்கிறது உடனே பணம் கிடைக்கிறது. கிளியரிங் செக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு 2-3 நாளாக பணம் கிடைக்கிறது. இதுதான் உங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்னா என்ன, டிடி செக் கிளியரிங்னா என்னென்னலாம் பார்த்தோம். இதனால் நீங்கள் என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. அட்லீஸ்ட் இது மூலியமாக ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பயன்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சிறு தொழில் பண்ணுற இல்லை என்ன தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி வங்கி மூலியமாக பயன் வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், அதில் என்ன வகையான வகைகள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் அது மூலியமாக வர பயன்கள் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல உங்களுக்கு 4 வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனி மனுஷன் அவங்க பேரில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு அவங்க பேர். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த பிஸ்னஸ் பேர் வச்சு நான் ஓப்பன் பண்ணல, என் பேரில் நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அது இண்டிவிஜுவல் பேரில் ஓப்பன் பண்ணுறது கரண்ட் அக்கௌண்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரொப்ரேட்டர், அதாவது நான் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்து அது ஒரு ப்ரொப்ரேட்டராக இருக்கேன், ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் நான் ஓப்பன் பண்ணுறது 2வது வகை. 3வது வகை அந்த கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணுறது. இன்னொரு வகை என்ன, பார்ட்னர்ஷிப், நான் பார்ட்னராக இருக்கேன், நான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறது 4வது வகை. உங்களுக்கு 4 இருக்குது. இப்போ நான் வந்து தனி மனுஷன், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு நான் வந்து இப்போ கடை வச்சுருக்கேன், பேக்கரி வச்சுருக்கேன், நான் பேக்கரி பேர்லலாம் ஓப்பன் பண்ணலாங்க, நான் வந்து என்னோடய பேர்லேயே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற, இப்போ பேக்கரி வைக்கணும், கடை வைக்கிறீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லைசன்ஸோட ஒரு காப்பி கம்பல்சரி. இந்த மாதிரி தனியும் மனுஷனோட அவங்களோட பேரில் ஓப்பன் பண்ணால் கம்பல்சரி பேன் கார்டு வேணும். பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், முன்னாடி எபிசோட்லஸ்லாம் சொன்ன மாதிரி ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. அது உங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களோட 2 ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும்ல, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு வியாபார சங்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இது மட்டும் போதும். இது வச்சு நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் வரும். இப்போது உங்கள் பேர், அதாவது இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் போட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வரும். அதுதான் வந்துட்டு உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட். 2வது என்ன சொல்லியிருந்தேன், ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா என்ன, அதோட முதலாளி நீங்கள் தான், அந்த பேரில் வச்சு ஓப்பன் பண்ணுறது. உங்கள் பேர் வராமல் இந்த கம்பெனி பேர் வரும், அதாவது கம்பெனி பேர் வரும், கீழே வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு வரும், அதை வச்சு ஓப்பன் பண்ணுறது. சரிங்களா? அதாவது கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணுறது ப்ரொப்ரேட்டர்ஷிப்பும் ஒன்று தான். அதாவது கம்பெனி பேர் வரும், கீழே வந்து உங்கள் பேர் வராது, ப்ரொப்ரேட்டர்னு வரும். இந்த சைன் போடுற இடத்துல செக் புக்லாம் ப்ரொப்ரேட்டர்னு வரும். இது எப்படிங்க ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும், ஆர்சி இருக்குமா, ஆர்சி இருக்கும். உங்களுக்கு கம்பெனி இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லைசன்ஸ் ஒன்று. அதே மாதிரி அப்போ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபோட்டோ வேணும், அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அந்த கம்பெனி வைக்கிறதுக்கான ப்ரூஃபு, அது எல்லாமே உங்களுக்கு வேணும். அது வந்து 2வது வகை. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். நாங்கள் வந்து 4-5 பேர் இருக்கோம், 4-5 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறோம்.
அப்போ இந்த 4-5 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த கம்பெனி அதே மாதிரி டீட்டெயில்ஸ் அந்த 2வதுல சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட லைசன்ஸ் RC வேணும். அதுக்கப்புறம் உங்கள் 4 பேர்த்தோட பேன் கார்டு கம்பல்சரி. இப்போ 4 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த 4 பேர்த்தோட பேன் கார்டு கம்பல்சரி வேணும். அந்த 4 பேர்த்தோட ப்ரூஃபும் வேணும், கம்பல்சரி வேணும். வச்சு இந்த 3 ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 3 வகை உங்களுக்கு முடிஞ்சுது. இது என்னென்ன பண்ணலாம், இதுக்காக நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே சேவிங் அக்கௌண்ட் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சேவிங் அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் சார்ஜஸ் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வராது. 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வராது. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது எளிமை தானே. மேபி அவங்க பெரிய தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் பரவாயில்ல. இல்லை நான் வந்து பண்ணுறதே வந்து 1 லட்சம் 2 லட்சத்துக்கு தாங்க, எனக்கு வந்து அதில் சார்ஜஸ் நான் தினமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், இப்போ தினமும் எனக்கு 50 ரூபாய் சார்ஜ் வந்துச்சுன்னா எனக்கு நஷ்டம் தானே. அப்படிங்கிறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் பெஸ்ட்டு, சேவிங் அக்கௌண்ட் பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக இப்போது சேவிங் அக்கௌண்ட் மாதிரியே உங்களுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் பணம் போடுறீங்க, எப்போ வேணால் எடுக்கிறீங்க, எப்போ வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதாவது ஒரு பணத்தை இங்கேருந்து கொண்டு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற, அதாவது யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லையா, தொழில் பண்ணும்போது பணம் கொடுக்க வாங்குறது இருக்கும், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக அக்கௌண்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது லீகலாக இருக்கும், எதுவுமே லீகலாக இருக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே போகுது வருது, பிஸ்னஸை கரெக்டாக பண்ணுறீங்க. இன்கம் டேக்ஸ் கொடுக்கும்போது உங்களோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஓப்பன் பண்ணுறது தான் இது. நீங்கள் பணம் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 50,000 வருது. இந்த 50,000 நீங்கள் கடையில் வச்சு பூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதே வந்து அந்த சாயங்காலம் ஒரு 3 மணி அப்படிங்கும்போது அந்த கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த 50,000 கொண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மொத்தமாக சேரும்போது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா மொத்தமாக சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஓப்பன் பண்ணுறது கரண்ட் அக்கௌண்ட். நான் சொன்னால் அந்த 3 விதமும் அதே மாதிரி தான் வரும். உங்கள் இஷ்டம், அது உங்களுக்கு எது தோணுதோ அந்த 3 விதத்தில் உங்கள் பேர் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனி மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எது வந்தாலும் சரி. இன்னொன்று, இப்போ க்ளோஸ் பண்ணுற பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ண வரணும், பணம் எடுக்க வரணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் சைன் போட்டிருந்தா போதும். கம்பல்சரி சீல் வச்சுருக்கணும், சைன் போட்டிருக்கணும். அதே மாதிரி செக் புக் ஃப்ரீ, ஸ்டேட்மெண்ட்டு ஃப்ரீ. நீங்கள் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு தடவை தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி செக் புக் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, வருஷத்துக்கு சார்ஜ் வரும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் சார்ஜ் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஆடிட்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும்னு நினச்சிங்களாலோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டோட இது. இப்போ இதோட நீங்கள் கேட்கலாம், இதில் என்னங்க யூஸஸ் இருக்குது, நான் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேனே, இதில் என்ன இருக்குது, நானும் அதிலே நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிற மாதிரி அதில் நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லிமிட் இருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 122 ரூபாய் சார்ஜ் வருதுன்னு வைங்க. மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? அதுவே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போ உங்களுக்கு ஃப்ரீ தானே. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ தானே வரும். உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பணத்தை நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேக்ஸ் இது வராது, அதாவது டேக்ஸ் ப்ராப்ளம் வராது. நீங்கள் இன்கம் டேக்ஸை கரெக்டாக பே பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டாக வரும். அதுக்காக தான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு செக் புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் சேவிங் பேங்க்கில் செக் புக் வாங்கினாலும் வருஷத்துக்கு சார்ஜ் வரும். உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் வராது. அதுதான் உங்களோட மெயின் திங். இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க, எடுக்கிறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்கள் இந்த பேங்க்கு கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது, எப்பவுமே பணம் போடுறது எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் இல்லாத பட்சத்தில், உங்களுக்கு ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு லாஸ் வரும் பட்சத்தில் பிஸ்னஸ் லோன் கேட்டு நீங்கள் பிஸ்னஸ் லோன் வாங்கிக்கலாம். உடனே உங்களுக்கு யாரும் வந்து பிஸ்னஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க. உடனே இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் போய் எனக்கு பிஸ்னஸ் லோன் வேணுங்கன்னா எதை நம்பி உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கொடுப்பாங்க? கொடுக்கறது கஷ்டம் தானே. அதுக்காக தான் நீங்கள் ஏற்கனவே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நம்பி பிஸ்னஸ் லோன் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கைக்கு பணம் வேணுங்கும்போது நான் இந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ரிலேஷன்ஷிப் நான் பேங்க் கூட வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் பிஸ்னஸ் லோன் வேணும்னா வித்தின் 1 month or 20 daysக்குள்ளே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிரும். இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது, இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகலைன்னு வைங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இன்னி அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பணமாக்கு உடனே வந்துடாது. ஏன்னா நீங்கள் பணத்தை போடுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ பிஸ்னஸ் அதிகம் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க்கை போய் லோன் கேட்டுக்கலாம், பிஸ்னஸ் லோன் கேட்டுக்கலாம்.
இப்போ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் இவ்வளோ பயன் இருக்குது, உங்களுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு இவ்வளோ பயன்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை போடுறது, எடுக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வராது. இன்றைக்கி நம்ம கரண்ட் அக்கௌண்ட் பற்றி, அதாவது பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், சிறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது, அவங்க எப்படி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற முறை, அதுக்கு சார்ஜஸ் பற்றி, அதோட பயன் பற்றியெல்லாம் பார்த்தோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் ஏழியும் பதிலும். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றினில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 41.